சைட்ல இருந்துலாம் நிறைய பேர் வர்றதில்லை, ஏன்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால வருதில்லை. பட் ஆனால் நிறைய பேர் இந்த பயிற்சியில கலந்துக்கிட்டு பயன்பெற்றவங்க ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. இந்த சுயதொழில் பயிற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா 19ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த பயிற்சிகள் நம்ம ஆண்கள் பெண்கள் தனித்தனியாகவும் இருக்கு, 2 பேரும் சேர்ந்து படிக்கக்கூடிய பயிற்சிகளும் நிறைய இருக்குது. இந்த பயிற்சியில இந்த கலந்துக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தனையும் முழுவதும் உங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் இலவசமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இலவசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற உங்களுக்கு இந்த 30 நாள் பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம கொடுக்குற எல்லா பயிற்சிகளுமே ஷார்ட் டூரேஷன் சொல்லக்கூடிய குறுகிய கால பயிற்சிகள் தான். மினிமம் 6 டேஸ்ல ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 30 டேஸ் உள்ள ட்ரைனிங் தான் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்ல இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிய உணவு, 2 வேளை டீ, மற்ற ட்ரைனிங் மெட்டீரியல் உங்களுக்கு இந்த ட்ரைனிங்க்கு உண்டான என்னென்ன ட்ரைனிங் மெட்டீரியலோ அத்தனை மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இங்கே இலவசமாக கொடுக்கப்படுது. அதை தாண்டி உங்களுக்கு யூனிஃபார்ம், உங்களுக்கு சான்றிதழ், இந்த மாதிரி உங்களுக்கு முழுக்க இலவசமா படிக்கிறாங்க. எந்த பேமெண்ட்டும் வாங்குறது இல்லை. இது வந்து முழுவதும் எல்லா பயிற்சிகளுக்கும் நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய மேசனரி அண்ட் கான்கிரீட் ஒர்க் இது ஃபர்ஸ்ட் டைம் 14 இயர்ஸ்ல இதுதான் எங்களுடைய முதல் பயிற்சி. மிக சிரமப்பட்டு தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், அது சாருக்குமே நல்லாவே தெரியும். பட் இது எதுக்காக, இந்த என்ன பர்பஸ்க்காக இந்த மேசனரி ட்ரைனிங் ஆல்ரெடி இந்த சிலபஸ்ல 60 ட்ரைனிங்ல ஒரு ட்ரைனிங் அது இருக்குது, ஆனா இது வரைக்கும் நாங்க பண்ணல. பட் இது இப்ப என்ன அப்படி தேவை, இவ்வளவு அவசரமா பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய அரசாங்கம் வந்து PMAY அப்படிங்கிற பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அமல்படுத்திருக்காங்க. நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அனைவருக்கும் மலிவு விலையில் வீடு கட்டும் திட்டம் அப்படிங்கிறது. இந்த வீடு கட்டும் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யார் யாருக்குன்னா, பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதார ரீதியா பின்னடைவுல இருக்கிறவங்க, மாற்றுத்திறனாளிகள், லேடிஸ், இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. அத்தனை பேர்களுக்கும் இந்த திட்டத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, வீடு கட்டுற திட்டம் வந்து உருவாக்கிட்டாங்க. பட் அதுக்கான வேலை செய்யக்கூடியவங்க போதிய அளவுல இல்லாததுனால இந்த மாதிரி நம்ம நிறுவனங்களை அனுப்பி நீங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அவங்களையும் ஒரு மேசனரியா உருவாக்குங்க. ஏன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து வருது இந்த ட்ரைனிங்ல அப்படிங்கிறதுனாலதான் நம்ம RCTL இந்த ட்ரைனிங் நடத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த ட்ரைனிங் வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பான முறையில ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. BM நம்மளுடைய அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த ட்ரைனிங் வந்து என்ன அப்படின்னா, நம்ம நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ இந்த RCT மூலமாக வந்து இப்போ ட்ரைனிங் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நிறையா ட்ரைனிங் வந்துருக்கோம். இப்போ ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம், டெய்லரிங் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பெண்கள் சார்ந்தது மட்டுமே அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மேசனரி அப்படிங்கிறது வந்து நம்ம ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு வேலை வந்து நல்ல ஒரு திறமை வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க இந்த இதில். நீங்கள் வந்து இந்த 30 நாளுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 30 நாள் மட்டும் நினச்சிட வேண்டாம். 30 நாளைக்கு வந்து நிறையா வந்து அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. இதில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு போய் உங்களுடைய வாழ்வாதாரம் வந்து கண்டிப்பாக வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து நாளைக்கு வராமல் அப்படிலாம் இருக்க வேணாம், தொடர்ச்சி நீங்கள் வந்துடுங்க. ஸோ இந்த பேட்ச் நல்லா நடந்து முடிஞ்சால் தான் எங்களுக்கு மேற்கொண்டு நாங்கள் அப்படியே ஒவ்வொரு பிளாக் பண்ணிடுங்க. உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து கிரியேட்ஸில் வந்து நாங்கள் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து இந்த முதல்ல சார் வந்து வரவேற்கணும். ஆனால் இப்போ என்னென்னா, இந்த ட்ரைனிங் வந்து இப்போ சாருக்கு வந்து புதுசாக வருஷம் தெரியல. ஆனால் சாருக்கு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் எல்லா பிஎம்ஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம், ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். இது போல் நீங்கள் இன்னும் யாருக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நாளைக்கு கூட போட்டி வந்து பசங்களுக்கு சொல்லிவிட்டு அவங்களையும் கொஞ்சம் வர சொல்லுங்கள். ஸோ இதை முழுமையாக கற்றுக்கிட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் முன்னேற்றம் அடையணுங்கிறது தான் எங்களுடைய பிரதான ஆசை. சரிங்களா? தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பயிற்சி பயிற்சியினுடைய துவக்கத்திற்கு தலைமையேற்று உரையாற்றுகிற ஒரு கைப்பேற்றுடைய திட்ட மேலாளர் அவர்களுக்கும் மற்றும் ஐடி பிரின்சிபல் சார் அவர்களுக்கும் மற்றும் பயிற்சி கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஒரு வாழ்வாதார சார்பாக வரவேற்கிறேன். இப்பயிற்சி வந்து நம்மளும் நானும் எத்தனை பயிற்சிகள்லாம் கலந்துருக்கோம், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது என்ன வயசுனா 10 நாள் பயிற்சிங்கிறது ரொம்ப சேலஞ்சானது. கிராமப்புறத்தில்
பயிற்சி நடத்துங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலானது. 30 நாளுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பின்னாடி உங்களுக்கு இந்த பயிற்சிகள் முடிச்சதுக்கப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மூலமாக உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்தினுடைய வங்கி இணைப்புகளுமே அவங்களே ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதனால் வந்து காலையில் வந்துட்டிங்கன்னா ப்ராப்பராக 30 நாளுமே காலையில் வந்து ஈவினிங் வங்கி வந்து கற்றுக்குவாங்க. உங்களுக்கு அதுக்கான உபகரணங்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க. ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு பயிற்சியை வந்து பயனடையுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்து சொன்னதிலே தெரியுதுங்க இது எவ்வளோ முக்கியமான ட்ரைனிங்னு தெரியுது. எல்லோரும் இந்த பயிற்சியில் முழுமையாக கலந்துக்கோங்க. சும்மா கண்துடைப்பாய் வந்துட்டு போகிறோம் அப்படிலாம் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுடைய வாழ்வாதாரம் உயரணும், இதனால் நீங்கள் பயனடைகின்ற ஒரே நோக்கத்துக்காண்டி தான் இந்த பயிற்சியை அவங்க கொடுக்குறாங்க. 30 நாள் கொடுக்குறாங்க. வந்துட்டு ஒரு வாரம் வந்துட்டு வராமல் அப்படிலாம் இருக்காதீங்க. உங்களுடைய நண்பர்கள் இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ கட்டுமான தொழில்ன்றது வந்து எப்படி சொல்கிறோம், மற்ற தொழிலை விட ஏதாவது டவுன்ஃபால் இருக்கலாம், சரிவு இருக்கலாம். ஆனால் கட்டுமான தொழில் அப்படி கிடையாது. நாளுக்கு நாள் கட்டுமான தொழிலாளர், ஏன்னா ஒவ்வொருத்தரோட கனவுமே வந்து வீடு கட்டுறது தான். அதனால் வந்து அது இந்தியாவில் இருக்க ஜனத்தொகைக்கு வந்து வீடு கட்டுறதோட அவங்களோட கனவும் அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்போ கட்டுமான தொழில் வந்து இன்னும் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கான தொழிலாளர்கள் வந்து சரியான விகிதத்தில் கிடைக்கிறவங்க அதை ஊக்குவிச்சு அதுக்கான விகிதத்தை வந்து நம்ம சமன் செய்யணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த முன்னேற்பாடு எடுத்திருக்காங்க. அதனால் கண்டிப்பான முறையில் வந்து எல்லாருமே வந்து பயிற்சியை முழுமையாக வந்து நிறைவு செஞ்சு நல்லபடியாக வெளியே போய் இது மூலமாக வந்து நீங்கள் மிகப்பெரிய பலன் அடையணும் அப்படின்றது அவங்களோட முக்கியமான நோக்கம். அவசரமாக இப்போ வங்கி கணக்கு உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கின்றாங்க. அவங்களால என்ன உதவி உங்களுக்கு செஞ்சு தர முடியுமோ எல்லாமே செஞ்சு தர முடியும்னு சொல்கிறாங்க. அவங்க உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்க ஒன்று தான், முழுமையான ஒத்துழைப்பு. 30 நாளுமே நீங்கள் கரெக்டாக வரணும். அவங்களுக்கு ஒத்துழைப்பு தெரிஞ்சு இந்த பயிற்சியை நல்லபடியாக முடித்து வெளியே போய் அதற்கான பலனை நீங்கள் அடைஞ்சு அதை அடுத்தவங்க பார்த்து திருப்பி இதே பயிற்சி அவங்க கொடுக்கும்போது அவங்களும் வந்து கலந்துக்கணும். அதில் தான் அவங்களுடைய வெற்றியே இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து நாங்கள் முழுமையாக நம்புறது வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த பயிற்சியை நல்லபடியாக முடிச்சு தருன்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். சரிங்களா? கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, நாங்கள் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்கள் காலையில் வந்துருக்கீங்க. இது எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. இதுவரையும் ஆர்சிபி மூலமாக செய்யாத ஒரு பயிற்சி. 14 இயர்ஸில் மேடம் வந்து இந்த மாதிரி ஒரு பயிற்சி வந்து நடத்தவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் அதை புரிஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு மேடம் என்ன சொன்னாங்கன்னா இது இலவச பயிற்சின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இலவசம் கிடையாது. காசு பே பண்ணி தான் படிக்கிறீங்க. ஏன்னா இது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க கவர்மெண்ட்? 2 lakhs கிட்ட வருது. ஆல்மோஸ்ட் 2 lakhs. மினிமம் 2 lakhs. 2 lakhs. அப்போ பெர் டேக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? per டேக்கு வந்து கேண்டிடேட்டுக்கு 130 rupees கேண்டிடேட்டுக்கு. அப்புறம் ட்ரைனிங் மெட்டீரியல், யூனிஃபார்ம். இது 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணாங்க கவர்மெண்ட். 2 lakhs யார் பணம்? கவர்மெண்ட். உங்கள் பணம், என்னோட பணம், சாரோட பணம், எல்லாரோட வரி பணமும் சேர்ந்து தான் நடத்துகிறோம். வெறும் ஃப்ரீ கிடையாது. ஸோ அந்த பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது பர்ஃபெக்டாக வந்து கலந்துக்கணும். அந்த பயிற்சி முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் இந்த பயிற்சி பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இன்வெர்ச்சுவல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சர்டிஃபிகேட். அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக கான்ட்ராக்ட் ஒர்க் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக அதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஜென்ரலாக இங்கே நிறைய பேர் வந்து மேபி ஆல்ரெடி இந்த ஒர்க்கில் இருக்கலாம். யாரும் இருக்கீங்களா? மேசன்ட்ரியில் இருக்கீங்களா? இருக்கீங்க இல்லையா? சர்டிஃபிகேட் எதுவும் இருக்கா? இல்லை. அப்போ வெளியில் போனால் மதிக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், நான் எம்இ படிச்சிருக்கேன், சார் வந்து சார் HBE படிச்சிருக்காங்க. நீங்கள் யாரும் டிகிரி பண்ணியிருக்கீங்களா? யாருமே நிறைய இருக்கீங்க. அது எல்லாமே பேப்பர் தானேம்மா. பட் அந்த பேப்பர் எப்படி யூஸ் ஆகுது? நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறேன். டிகிரி முடிச்சனால இப்போ திட்ட இயக்குனர் சொன்னாங்க. திட்ட இயக்குனர் என்ன? குரூப் 1 சர்வீஸ் தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்துகிற குரூப் 1 சர்வீஸ்க்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி 2009 பாஸ் பண்ணிவிட்டு 2010 சர்வீஸ் ஜாயின் பண்ணி இப்போ 15 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? டிகிரி மட்டும்தான்.
இந்த பேப்பர் தான். அந்த பேப்பர்ன்றது ஈஸியான பேப்பர் கிடையாது. நீங்கள் 30 நாள் வந்து இங்கே உழைத்தால் தான் அந்த பேப்பர் கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி டெய்லி எனக்கு ரூபா கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சார் வந்து ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறேன், 1000 ரூபா சம்பாதிக்கிறேன், எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண நினச்சாருன்னா அடுத்து ஒரு 1500 ரூபா மிஸ் பண்ணுவார். இதை முடிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ்லேருந்து 1500 ஆகலாம் ஆகும். ஸோ தயவுசெய்து அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுட்டு வாங்க. மோரோவர் இதில் என்னென்ன ப்ளஸ் 2 முடிச்சிருக்கீங்க, மற்றெல்லாம் 10th. ஓகே, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே பேசிக்காக பேரலாக ஒரு டிகிரி படிக்கணும், கரஸ்பாண்டன்ஸில் படிக்கணும். ஏன்னா அவங்க அமைதிப்படுத்துறது படிக்க மாட்டோம். புரிஞ்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. நிறைய தேவையில்லாத வேலையை வெளியில் ஃபாலோ பண்ண மாட்டோம். சொல்ல புரியுதா? நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். பெண்கள் இருக்காங்க, நம்மளை வச்சு நம்ம டீட்டெயிலாக பேச முடியாது. ஆண்கள் நிறைய பேர் இருக்குனாலும் நான் சொல்கிறேன், நிறைய நம்மளை அமைதிப்படுத்துறது வந்து படிக்க மட்டும்தான். அது ட்ரைனிங்காகவும் இருக்கலாம், புத்தக வாசிப்பாகவும் இருக்கலாம். தயவுசெய்து படிக்கணும். 10th தான் படிச்சிருக்கேன், நான் ஏன் நிறைய டிகிரி பண்ணலாம் பண்ணலாம், கரஸ்பாண்டன்ஸை படிக்கலாம். அப்படி படிச்சிங்கன்னா நாளைக்கு நீங்களும் இங்கே உள்ள நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்குறேன், டிகிரி பசங்களாக பார்க்குறேன். ஆமாம் சார், ஆமாம் சார். அவங்களாம் டிகிரி படிக்கணும் கண்டிப்பாக. பெண்கள் கண்டிப்பாக டிகிரியாக முடிக்கணும். நீங்கள் பண்ணலைனாலும் அடுத்த ஒரு ஜென்ரேஷன் படிக்க வைக்கலாம். என்னோட மெசேஜ் வந்து ட்ரைனிங்காக மட்டும் இல்லை, ஃபியூச்சராக அவங்களோட குழந்தைங்க கண்டிப்பாக டிகிரியாக படிக்கணும். அப்படியே படித்தா தான் சார் மாதிரி 2 வரைக்கும் இங்கே வர முடியும். இல்லை மேடம்ஸ் மாதிரியோ டிஎம்ஸ் மாதிரியோ எல்லாருமே டிகிரி எல்லாருமே டிகிரி தான். எந்த தொழிலும் சாதாரண விஷயமா இல்லை. கொத்தனார் மெசரியாக கொத்தனார் அது சாதாரண விஷயமா இல்லை. ஏன்னா சார் சொன்னார், கிளியராக சொன்னார், எந்த தொழில் சிதலமடைந்தாலும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம தான் வந்துருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் நிற்கவே நிற்காது, அது நடந்துகிட்டே இருக்கும். இதுதானே எல்லாருக்கும் கனவு என்ன இருக்கும். எனக்கு முதற்கொண்ட கனவு என்ன இருந்திருக்கும், ஒரு வீடு கட்டணும், எனக்கு கனவாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் தான் சொன்னாங்க மேடம், பிஎம்ஏவை அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, பிரதான் மந்திரி. அது மட்டும் இல்லை, கலைஞர் கனவு இல்லாமல் ஒரு ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நடத்துகிறாங்க. அதுலேயும் நிறைய வீடுகள் கட்டிட்டுருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம ராம்நாத் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 4200 வீடுகள் இப்போ கட்டப்பட்டு வருது. என்னன்னா அது சீக்கிரம் முடிக்க முடியல, ஏன்னா குவாலிஃபைடு பீப்புள் இல்லை, மேசன்ஸ் இல்லை, கொத்தனார் இல்லை, சுவிட்சார் இல்லை, மாதிரிலாம் இல்லை. பெண்களும் இல்லை, ஈஸியாக ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் பண்ண முடியுமா அப்படிலாம் வந்துருக்கேன். இது ஈஸிலி டூ சார். ஆக்சுவலி ஆண்களை விட பெண்கள் ஸ்ட்ராங்காக மென்டலாக இருக்கீங்க, ஃபிசிக்கலாக கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், மென்டலாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு யாரையாவது அப்பாயின்மெண்ட் கூட நீங்கள் ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். புரியுதா? இப்போ என்னோட ஒய்ஃப் அண்ட் நல்லா ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்க அதான் அதில் டேலண்ட் இருக்கும், விமனில் அது ஒர்க் இருக்கும். டக்குன்னு அடுத்த ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க. பேரல் ப்ராசஸிங்கிறது அவங்களுக்கு நிறைய நடக்கும் மைண்டில். ஆண்கள் நாங்கள் வந்து ஒரு விஷயம் யோசனை ஒரு மாதிரி தான் யோசிச்சுருக்கோம். விமன் அப்படி கிடையாது. இப்போ பார்த்துட்டே இருப்பாங்க, வேறு ஏதாவது மைண்டில் பேக்ரவுண்ட் ஓடிட்டும் இருக்கும். இப்போ எப்போ முடிப்பார் அப்படின்னு கூட தோணும், ரைட்? அப்படி கூட தோணும். ஸோ ஏன்னால் இந்த பயிற்சி ரொம்ப 100% நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வயசு. சார் சொன்ன மாதிரி, இல்லை மேடம் சொன்ன மாதிரி, இல்லை டீம் சொன்ன மாதிரி, இல்லை எப்படி சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் மிஸ்ஸிங் நினைக்கிறேன். ஃபுல்லாக வரேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட்களை சொல்லிட்டு கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நல்ல ட்ரைனிங், கண்டிப்பாக ரிப்ளேஸ் பண்ணுங்கள். 30ஆவது நாள் திரும்ப நான் சர்டிஃபிகேட் கொடுத்து வரும்போது இந்த டிகிரி தான் இருக்கும். இது கூட ஆட் ஆன் பண்ணி நிறைய பேர் இருக்கும். திரும்ப 30 days கழிச்சு நம்மளே வந்து பார்க்க வரேன், அடிக்கடி வந்து பார்க்கலாம். திரும்ப பயிற்சி முடியும் போது சர்டிஃபிகேட் கொடுக்குறப்போ நீங்கள் என்ன இல்லை இது வந்து சர்டிஃபிகேட்ங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். வாங்க சாரி, மீட்டிங்கில் இருந்தால் இருக்குல்ல சார் வந்து 8th பேங்க் மேனேஜர். இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து முன்னோடி வங்கிட்டு ஐஓபி வங்கி இருக்குது. இப்போ மேடம் சொன்னாங்களே, இதை முடிச்சுட்டு உங்களுக்கு எதாவது லோன் டைப் வேணும்னா சார் தான் கான்டாக்ட் பண்ணுவோம். நாங்கள் எந்த லோன் வேணாலும் சார் தான். அவர் பெரிய ஆளுநர். எல்லா பேங்க்ஸ்லேயும் அவருக்கு வந்து அவருக்கு அந்த ஆக்சஸ் அந்த தொடர்பு இருக்கும். ஸோ நிறைய முக்கியமான ஆட்கள் வந்து இந்த பயிற்சி ஆரம்பிக்கும். ஸோ நல்லா யூஸ் பண்ணுங்க. நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறது தான் எல்லாரோட ஆசை. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் இந்த ப்ரோக்ராமுக்கு சார்ஜில் வரதாக தான் பிளான் பண்ணேன், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, கொஞ்சம் வேலையாக இருந்தேன். ஸோ இந்த ஆர்சிடி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்சிடி வந்து நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குடைய ஒரு துறை நிறுவனமாக இப்போ இந்த மாவட்டத்தில் முன்னோடி வங்கியாக இருக்கிற பேங்க்கு தான் அந்த ஆர்சிடி நிர்வாகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி
நம்ம மாவட்டத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் வந்து முன்னோடி வங்கியாக இருக்கும். முன்னோடி வங்கினா மாவட்டத்தில் உள்ள எல்லா வங்கியிலையும் பெரிய பேங்க்கு, அவங்க அந்த மாவட்டத்தில் மற்ற எல்லா பேங்க்குமே வந்து ஒரு மாதிரி தொடர்புபடுத்தி கவர்மெண்ட் கூடயும் ரிசர்வ் பேங்க் கூடயும் ஒன்றா மச்சம் வச்சு அந்த மாவட்டத்தில் உள்ள வங்கிகளை சரியாக இயங்குவதற்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதான் முன்னோடி வங்கி. ஸோ நம்ம மாவட்டத்தில் ஐஓபி இருக்கிறதுனால நாங்கள் தான் வந்து ஆசிரியர் நடத்துகிறோம். ஸோ உங்களை மாதிரி இதே மாதிரி வெளியே இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை நாங்கள் படிக்க வச்சு வெளியே செட்டில் பண்ணி வச்சுருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் இப்போ அதில் ஒரு பேட்ச், புது பேட்ச் அது. ஸோ எங்களுக்கு நீங்கள் புது பேட்ச்சு, ஸோ உங்களுக்கு ஆசிரியர் புதுசாக இருக்கலாம். ஸோ இந்த பேட்சில் இருந்து தான் நாங்கள் வந்து இந்த ட்ரைனிங் ஃபீட்பேக் எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த மொதல் பேட்ச் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், இவங்க தான் அந்த பேட்சில் மொதல் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் தான் அப்படி அமைஞ்சிருக்கீங்க எங்களுக்கு. ஸோ இந்த கோர்ஸில் வந்து என்னென்ன நடக்க போகுது, என்னென்னலாம் நீங்கள் பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்படி செட்டில் ஆக போகிறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி லோன்ஸ்லாம் தேவைப்படும், என்ன பண்ண போகிறீங்கிற பார்க்க நாங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம் பேங்க் சைடில் இருந்து. ஸோ நாங்கள் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, பிடி சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகள் வந்து இந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் எங்கேயாவது எதிர்பார்ப்பு வரும்போது பேங்க் எங்கே வரணுமோ அங்கே நாங்கள் வருவோம். ஸோ உங்களுக்கு தேவையான வங்கி கடன், ஏதாவது நீங்கள் தொழில் செய்கிறதுக்கு தேவையான கடன், முடிஞ்சால் கவர்மெண்ட்டில் மானியத்தோட கடன். இப்போ நீங்கள் செய்கிற தொழிலாக வந்து கலைஞர் கைவினை திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தில் உங்களுடைய ஒரு மொத்தம் 28 திட்டம் அதில் வந்து எடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய ஒரு பார்த்து உங்கள் தொழிலும் இருக்குது. பண்பாட்டம் செய்கிறவங்க, உங்களுடைய தொழில் செய்கிறவங்க, 25 பேருக்கு கலைஞர் கைவினை திட்டன்ற திட்டத்தில் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் லோன்ஸ் வந்து அதில் 25% வரைக்கும் மானியமாக தராங்க வாங்க லோன் அமௌண்ட்டில். ஸோ அது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி செட் ஆகி அப்படின்னா உங்கள் மொத்த பேரையும் அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கீமுக்குள்ளே உள்ள கொடுத்து அப்படியே அத்தனை பேருக்குமே லோன் வாங்கி தர ஏற்பாடு நாங்கள் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கும் டிஸ்ட்ரிக்டில் மாவட்ட தொழில் மையத்தில் அந்த கலைஞர் கைவினை திட்டத்துக்கு டார்கெட் இருக்குது. ஸோ இன்னமும் வந்து அந்த இன்டர்வியூ வந்து வாரம் நடத்துவோம். ஸோ உங்களை ஒரு பேட்சில் உங்களுக்கு மட்டுமே ஒரு ட்ரைனிங், ஒரு இன்டர்வியூ வச்சு உங்களை அதில் செலக்ட் பண்ணி எல்லாருமே செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு பேட்சை பெஸ்ட்டு பேட்சாக காமிச்சு இதுக்கு பின்னாடி வர்ற எல்லாத்துக்கும் இவங்க வந்தாங்க, படித்தாங்க, லோன் வாங்கினாங்க, அப்படி செட்டில் ஆனாங்கன்னு உங்களை ஒரு உதாரணமாக காட்டலான்னு நாங்கள்லாம் ஒரு ஐடியாவெலாம் வச்சுருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் போகிற போக்கில் உங்களுடைய இன்னும் அடுத்தடுத்த பேங்க்கை பற்றி விஷயங்கள்லாம் சொல்லித் தருவாங்க. என்ன மாதிரி ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், பேங்க் எப்படிலாம் நடந்துருக்கும், என்னென்ன கவர்மெண்ட் நான் சொன்ன கலைஞர் கைவினை திட்டம் மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் என்ன. ஸோ அதெல்லாம் இருக்கும். இடையில முடிஞ்சால் நானும் வருவேன், என்னையும் கூப்பிட்டாங்க, நானும் வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயம்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் புதுக்குழுவில் ஆரம்பித்த பேட்ச் வந்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான பேட்சாக வரும். என்ன பண்ணலாமா? கஷ்டமே இல்லையே? வெரி குட். சரி, நான் மாதிரி அடுத்தடுத்த இதில் உங்களோட அடுத்தடுத்த நடவடிக்கைலாம் நான் மேடம்கிட்ட கேட்பேன். ஸோ நாங்கள் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் வராத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியே இங்கே வந்துட்டீங்க, நீங்கள் உட்காந்துட்டீங்க, நீங்கள் உள்ள நாலேஜாச்சு, இதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப காசு செலவு பண்ணி, டைம் செலவு பண்ணி, எனர்ஜி செலவு பண்ணி உங்களுக்கு இதை கொடுக்குறோம். அதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதை வேஸ்ட் மட்டும் பண்ணிடக்கூடாது. அதை வந்து 100% அப்படியே தொழிலாவோ உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்குரிய படியாவோ அதை மாற்ற வேண்டியது மட்டும்தான் உங்களோட. நீங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும். வேணுங்கிற ஒரே விஷயம் அது மட்டும்தான். சரிங்களா? அதனால் இங்கே கிளாஸுக்கு இருக்கிற வரைக்கும் வேறு எதை பற்றி யோசிக்காமல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன சொல்லித்தராங்களோ அதை மட்டும் கவனித்து கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிற எல்லா தகவலையும் எடுத்துகிட்டு அந்த கோர்ஸை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி 100% யூஸ் பண்ணணும். நாங்கள் செலவு பண்ணி எல்லாம் பண்ணி அதில் மக்கள் அதில் பயனடையிலேங்கிற பேர் எங்களுக்கு வரக்கூடாது. அவ்வளோதான் எங்களுடைய சைடுன்னு சொல்கிறது. ஸோ இதை இவ்வளோ சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணி இந்த மகளிர் திட்டத்துக்கு வந்து ஐஓபி சார்பாகவும் லீட் பேங்க் ஆசிரியர் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முடிவில் மறுபடியும் நாங்கள் வருவோம், எப்படி நடந்துச்சு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதனால் எல்லாரும் நல்லா படித்து உங்கள் எல்லாரையுமே இந்த மாவட்டத்தில் தலை சிறந்த தொழில் வல்லுநர்களாக பார்க்க ஆசைப்படுறோம். நன்றி.
எல்லாருக்குமே இந்த 35 பேருக்கும் நாங்க யூனிஃபார்ம் புக்ஸ் கொடுப்போம். இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் வட்டாரத்தில் கவர்மெண்ட் ஐடி இடத்துல வந்து நமக்கு இந்த வருஷக்கால ஏஐ மூலமாக வந்து நமக்கு நேஷனல் ஐடி வந்து நமக்கு நடத்திருக்காங்க. இந்த பயிற்சி வந்து நம்ம முதல்வருக்கு தமிழ் கடலாடி காமக்குடி 4 வட்டாரங்கள் சேர்ந்து தான் வந்து ஃபைனல் தேர்வு வந்து இந்த பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கணும். இந்த பயிற்சியை இன்னைக்கு துவக்க விழா, இந்த பயிற்சியோட துவக்க விழாவுக்கு இந்த வருகை இருக்கிற நம்மளுடைய தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் நம்மளுடைய புத்தக அவர்கள் மதிய வருகையான அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துருக்கிறது நம்மளுடைய 4 வட்டார அனைத்து பணியாளர்களும் நன்றி தெரிவித்துள்ளது. நம்மளுடைய இந்த பயிற்சி விழாவுக்கு நமக்கு இங்கே பயிற்சி நடத்துவதற்கு இடம் எல்லாம் கொடுத்து அனைத்து வசதிகளும் கொடுத்த நம்மளுடைய அரசு தொழிற்பயிற்சி நன்றி தெரிவித்துள்ளது. அடுத்தபடியாக இந்த பயிற்சிக்கு வந்து விஜய் ஓசினுடைய நம்முடைய எலிட் இந்த விழாவுக்கு வருகிறவர்களுக்கு இந்த பயிற்சியை உங்களோடு 30 நாள் பயிற்சி கொடுக்கிறதுக்கு கைக்குள்ளாமல் நம்முடைய மேடம் அவர்களுக்கு நம்ம அனைவரும் சார்பாக நன்றி மேலும் இந்த பயிற்சியை வந்து உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு புரியுற மாதிரியும் கேட்கலாமும் ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு சந்தேகம் கேட்க உங்களுக்கு அனைத்து சந்தேகங்களையும் தெரிவு கொடுத்து பயிற்சியை எளிய முறையில் வந்து சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு பயிற்சியாளர் ராஜேஷ் அவர்களுக்கு